அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை வெங்கட் சுப்பிரமணியன் படைப்பில் ரயிலில் வந்த மயில். கதை பதிவு ஜூன் 19, 2014. தாம்பரம் ரயில் நிலையம். காலை 8 மணி. ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தான் சந்துரு. நேற்று நடந்ததை எண்ணினான். மயிலை ரயில் நிலையத்தில் நேற்றுதான் அவளை முதலில் பார்த்தான். 5 அடி 8 அங்குலம் உயரம் அவள். கடலை மாவு நிறம், சுருள் முடி, சற்றே பெரிய நெற்றி, அதில் சின்ன வட்ட பொட்டு. காதில் தவழ்ந்து கொண்டிருந்த முடியை தாண்டி அவள் அணிந்திருந்த தங்கத்தோடு ஜொலித்தது. புன்னகையை அணிந்திருந்தன அவள் உதடுகள். நிலவை போல் வட்டமாக இருந்தது அவள் முகம். அவளை பார்த்த அந்த நொடி தன்னை மறந்தான் சந்துரு. அவள் அணிந்திருந்த கருப்பு நிற சுடிதாரை பார்த்து குயிலின் உடை அணிந்து வரும் மயிலே என்று தன் மனதில் பட்டதை அவள் காதில் விழும்படி சொன்னான். அவளது புன்னகையை தனது ஹைக்கூ கவிதைக்கு பரிசாக பெற்றான். நேற்று நடந்ததை நினைத்து கொண்டிருக்கும் போது ரயில் வந்து சேர்ந்தது. அறக்க பறக்க உள்ளே ஏறி காலியாக இருந்த ஒரு இருக்கையில் உட்கார்ந்தான். ஜன்னலோர இருக்கை அதிவேகமாக போய்க் கொண்டிருந்த வண்டி. வெளியே விளம்பர பலகைகளுக்கு மத்தியில் மரங்கள். ஜில்லென்று காற்று. இந்த ரம்யமான சூழ்நிலை அவனுக்கு மீண்டும் அவளை ஞாபகப்படுத்தியது. நேற்று ரயில் கூட்டம் அதிகம். உட்கார இடமில்லை. கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவனுடைய வலது பக்கத்தில் அதே வரிசையில் 2 ஆட்களுக்கு அடுத்ததாக அவளும் நின்று கொண்டிருந்தாள். அதை இப்போதான் கவனித்தான் சந்துரு. என்ன தோன்றியதோ தெரியவில்லை. ரயில் பயணித்து கொண்டிருக்கும் மயிலே என்றான். இப்போது அவள் காதில் விழும்படி கொஞ்சம் சத்தமாகவே சொன்னான். தன்னை ஒரு கவிஞனாக நினைத்து பெருமை கொண்டு அவளிடம் என்ன ரியாக்ஷன் என்பதை பார்க்க எட்டி பார்த்தான். இவன் பார்ப்பதை பார்த்த அவள் ஒரு சின்ன புன்னகையை உதிர்த்தாள். சொக்கி போனான் சந்துரு. நிகழ்காலத்துக்கு வந்தான். வண்டி ஒரு ரயில் நிலையத்தில் நின்றது. ஒரு கூடையில் மல்லிகை பூக்களை எடுத்து வந்தார் ஒரு பூ வியாபாரி. அத்தனையும் உதிரி பூக்கள். அதை பார்த்ததும் நேற்றைய நிகழ்வுக்கு அவன் நினைவு சென்றது. நேற்று இப்படித்தான் ஒருவர் மல்லிகை பூக்களை எடுத்து வந்தார். சந்துரு கவிதைகளை கட்டவிழ்த்து விடும் மனநிலையில் இருந்ததால் இந்த மல்லிகை பூக்களை பார்த்ததும் அவனுக்கு ஒரு கவிதை தோன்றியது. மல்லிகையும் மயிலும் மனம் கவர்கின்றன என்றான். அடடா, என்ன ஒரு கவிதை என்று நினைத்த மறுநொடி இதற்குள் அவளின் பதில் என்ன என்பதை பார்க்க அவளுடன் எட்டி பார்த்தான். சந்துரு எட்டி பார்ப்பதை பார்த்த அவள் சற்றென்று தன் கையில் வைத்திருந்த கைபேசியில் எதையோ தேடுவது போல் நடித்தாள். இம்முறையும் அவள் உதடுகளில் புன்னகை மல்லிகை பூ போல் இருந்து மலர்ந்திருந்தது. இந்த பூவிலிருந்து மனம் வீசவில்லை. இதை பார்த்ததும் வானத்தில் பறப்பது போல் உணர்ந்தான் சந்துரு. கம்பியை வலது கையில் பிடித்துக்கொண்டு இடது கையை நீட்டி வானத்தில் இருந்து விழுவது போல் சாய்த்தான். அப்போது அவன் கை அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வயதானவரின் மேல் பட்டது. இந்தாப்பா தம்பி, பார்த்து நெல்லு. நான் இங்க இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன நினைப்பு இருக்கா என்று அதட்டினார் அவர். தலை குனிந்து நின்றான் சந்துரு. சே, இப்படி ஒரு அவமானமா என சந்துரு நினைப்பதற்குள் அந்த வயதானவர் சொன்னதை கேட்டு யாரோ ஒரு பெண் சிரிப்பது கேட்டது. யாரென்று பார்க்க எட்டி பார்த்தான் சந்துரு. இவன் பார்ப்பதை பார்த்த அவள் டக்கென்று தன் சிரிப்பை அடக்கி தன் கைபேசியை நோண்ட ஆரம்பித்தாள். இவன் வழிந்து கொண்டு தலையை சொரிந்து கொண்டு அடக்க ஒடுக்கமாக நின்றான். நாம செய்யறத நமக்கு நடக்கிறத அவள் கவனிக்கிறாடா சந்துரு. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே நீ. இப்படியோ போனா வெற்றி உனக்குதான் என்று தன்னை ஊக்குவித்து கொண்டான். அப்போது அவனுடைய கைபேசிக்கு ஏதோ அழைப்பு வந்ததால் மீண்டும் நிகழ்காலத்திற்கு வந்தான் சந்துரு. அழைப்பை ஏற்று ஹலோ என்று சொன்னவன் அடுத்த 5 நொடிகளில் அழைப்பை துண்டித்தான். முகம் முழுவதும் கோபமும் வெறுப்பும் நிரம்பி இருந்தது. சே, இவளுங்க தொல்லை தாங்க முடியல. சும்மா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் லோனுன்னு உயிரை எடுக்கிறாளுங்க என்று மனதில் அழுத்து கொண்டான். உடனே அவனது நினைவு மறுபடியும் நேற்றைய நிகழ்வுக்கு சென்றது. எங்கே விட்டான்? மல்லிகைப்பூ. கவிதைக்கு பிறகு அவமானப்பட்டது. அதற்கு அவள் சிரித்தது. அந்த வயதானவருக்கு பக்கத்தில் அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்த போது அவன் கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தான் சந்துரு. ஹலோ. மறுமுனையில் ஒரு பெண் குரல். சார், நாங்க ஏபிசி பேங்க்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். இவ்வளவு கனிவாக யாரிடம் பேசியதில்லை சந்துரு. உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா சார்? அந்த பெண் முடிக்கும் முன்னரே எனக்கு லோன் கடன் எல்லாம் வேணாங்க, என்கிட்ட காசு நிறைய இருக்கு மேடம். உங்களுக்கு லோன் வேணுமானா கேளுங்க, நான் தாரேன் என்றான் சந்துரு. இதை கேட்டதும் அந்த பெண் அழைப்பை துண்டித்தாள். கைபேசியை எடுத்து தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்தான் சந்துரு. அவளோ காசு இருக்கிறவங்க எதுக்காக எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வரணும், காரிலேயோ ஆட்டோலையோ போயிருக்கலாமே என்றது ஒரு பெண் குரல். யாருடைய குரல் இது என்று வலது பக்கம் எட்டி பார்த்தான்.
அவன் பார்த்ததை பார்த்த அவள் உருட்டென தன் கைபேசியை எடுத்து காதில் வைத்து யாரிடவோ பேசுவது போல் பேச ஆரம்பித்தாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தான் சந்துரு. அவளும் இவனை பார்த்து சிரித்துவிட்டு கீழே குனிந்தாள். பயணம் முழுவதும் சந்துரு அவளை சிரித்து கொண்டே பார்ப்பதும் அவளும் பதிலுக்கு சிரிப்பது என்றே போனது. லவ் வந்துடுச்சுன்னு சந்துரு, வாழ்த்துக்கள், சாதிச்சிட்ட நீ என்று தன்னைத்தானே மனதுக்குள் தட்டி கொடுத்து கொண்டான். வண்டி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்றது. அவள் ரயிலை விட்டு இறங்க அவளை பின்தொடர்ந்து சென்றான் சந்துரு. இவன் பின்தொடர்வதை பார்த்தும் பார்க்காதது போல் நடந்து கொண்டிருந்தாள் அவள். சாலையில் ஒரு வளைவு வந்ததும் அந்த வளைவு திரும்பியதும் இஸ் இஸ் என்று ஒளியை எழுப்பினாள். சில அடிகள் பின்னால் வந்து கொண்டிருந்த சந்துரு அப்போதுதான் அந்த வளைவில் திரும்பினான். அவளை பின்தொடர்ந்தபடியே அப்போது திடீரென்ற 4 பெண் கான்ஸ்டபிள்கள் அங்கு வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர். ஏண்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க இன்ஸ்பெக்டர் மேடத்தையே பின்தொடர்ந்து வருவே என்றால் ஒரு கான்ஸ்டபிள். என்னது, போலீஸா? நடுங்க ஆரம்பித்தது சந்துருவுக்கு. ஆமாடா, பின்ன மயிலுக்கு நினைச்சியா என்றாள் சந்துருவின் மயில். அவள் குரலில் கிண்டல் இல்லை, கோபம் மட்டும்தான் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தது. சாரி மேடம், நீங்க யாருன்னு தெரியாம இப்படியெல்லாம் பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்று வேண்டினான். சரளமாக கவிதை சொன்ன வாயிலிருந்து இப்போது வார்த்தைகள் வரவே இல்லை. உன்ன மாதிரி ஆளுங்க தொல்லை அதிகமானதுனால்தான் நானே இப்போதெல்லாம் ரயிலில் வந்து ஈவிடிசிங் பண்றவங்களை பிடிக்கிறேன். இவனை தூக்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த தன் டிவிஎஸ் ஸ்கூட்டியில் ஏறி பறந்தாள். இன்றுதான் சந்துருவை காவல் நிலையத்திலிருந்து வெளியே விட்டிருக்கிறார்கள். மயில்களின் நடனம் போல் சந்துருவின் உடலில் நேற்று முழுவதும் காவலர்கள் தாண்டவமாடினார்கள் என்பதை சொல்லவா வேண்டும். மயிலை ரயில் நிலையத்தில் இறங்கி நொண்டி நொண்டி நடந்தான். வலது காலில் பலத்த அடி போல.